தர்மபுரியில பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி தர்மபுரி அதிமுக அலுவலகத்தில் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கான என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஆதரவு தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட நாம கேட்கலாம். சங்கரன் வணக்கம். தர்மபுரியில என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களோட சௌமியா அன்புமணி சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. மேலும் நிலவரம் என்ன? இவங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யலாம். சங்கரன் வணக்கம். என்டிஏ கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் எல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கட்சியுடைய தலைவர் அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி ஏற்கனவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி தருமபுரி தொகுதியில் களம் இறங்கி இருக்கிறார். இன்று நேரடியாக தொகுதிக்கு சென்று அவர் பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். தருமபுரி தொகுதிக்கு சென்ற அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகன் மற்றும் அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் என பலரையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று பிரச்சாரத்தையும் துவங்கியிருக்கிறார். மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு பல்வேறு இடங்களில் அவர் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இப்ப வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக இருக்கிறது. இந்த நிலையில வட மாவட்டங்கள்ல தான் இந்த முறை பெரும்பாலான தொகுதிகளில் அந்த கட்சியான வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க. இதனால பாமக வேட்பாளர்கள் வெற்றி என்பது பெருமளவில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள்ல சௌமியாவுடைய வெற்றியையும் கட்சி நிர்வாகிகள் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கிறாங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம்னா தருமபுரி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெங்கடேஸ்வரன் தான் வெற்றி பெற்றாரு. கிட்டத்தட்ட 26,860 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளரை சுப்பிரமணியை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில அந்த தொகுதியில தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருடைய மனைவி சௌமியா களம் இறங்கி இருக்கிறார். இன்று காலை முதல் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் அவர் ஆதரவு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். தமிழகத்துல திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி பேசிய சௌமியா அன்புமணி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெண்கள் பாதுகாப்பிற்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்த தலைவராக இருந்தார். ஆனால் இந்த ஆட்சியில் பெண்கள் பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் அதிகரித்து விட்டது. எனவே பெண்கள் பாதுகாப்பு முக்கியமானதாக இருக்கிறது. இதற்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே மீண்டும் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தருமபுரியில பல்வேறு அடிப்படை வசதிகள் எல்லாம் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட பல வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. எனவே அனைத்தையும் தேவையான வசதிகளை, அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு அதிமுக கூட்டணி சார்பாக களமிறங்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே வெற்றி பெற வேண்டும், தருமபுரி தொகுதியில் தன்னையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள், வாக்காளர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களை சந்தித்து சௌமியா அன்புமணி தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பிரச்சாரம் என்பது தற்போது சூடு பிடித்திருக்கிறது. மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகளை அவர் சேகரித்து வருகிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காகவே பாதுகாப்பு இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக 2 மடங்கள்ல 3 மடங்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்றது. 7,000 பாலியல் வன்கொடுமைகள் என்றால் இப்பொழுது 15,000 அதிகரித்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் நாம் ஒன்று சேர்த்திருக்கிறோம். தர்மபுரியில பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க சௌமியா அன்புமணி. அவங்க போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில அது தொடர்பான விவரங்களையும் இந்த காட்சிகளையும் நாம தொடர்ந்து பார்க்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.